தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அறிவிக்கப்பட்ட 16% கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என்று கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் வரும் 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக CITU மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களின் கூலி உயர்வு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மகாசபை கூட்டம் நடைபெற்றது. CITU தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு 16% கூலி உயர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தும் தொழிலாளர்களுக்கு 10% மட்டுமே வழங்கப்படுவதாக பேசப்பட்டது. அறிவிக்கப்பட்ட முழு 16% உயர்வு வழங்கப்படாததால் வரும் 12ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இந்த சுற்றுவட்டார பகுதியினுடைய பாரம்பரிய தொழிலாக இருக்கக்கூடிய விசைத்தறி தொழில், இந்த விசைத்தறி தொழில் வீடு சார்ந்த தொழிலாளிக்கும் ஜவுளி உற்பத்தி முதலாளிகளுக்குமான ஒப்பந்தம் என்பது நடைபெறும். 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் என்பது நடைபெறும். அந்த ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 2024 3ஆவது மாதம் போடப்பட்ட DRO முன்னிலையில் போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது 16% கூலி உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் இந்த 16% கூலி உயர்வை இங்கு இருக்கக்கூடிய முதலாளிகள் வழங்கவில்லை. 10% கூலி உயர்வு மட்டும் வழங்குறாங்க. இந்த 6% கூலி உயர்வை அரியர்ஸோடு வழங்க வேண்டும் என்று இந்த மகாசபை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போடப்பட்ட ஒப்பந்தத்தை எந்த DRO முன்னிலையில் போடப்பட்டமோ DRO RDOவும் கண்டுகொள்ளவில்லை. அதே மாதிரி இந்த போராட்டம் நடத்துவதற்கு 12ஆம் தேதியான அந்த நாளை திட்டமிட்டு இந்த கூலி உயர்வை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்துவதற்கான திட்டமிடும் கூட்டமாக இந்த மகாசபை கூட்டம் என்பது நடைபெறுகிறது.